வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான ஸ்நாக்ஸ் மிக்சர் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா மொறுமொறுன்னு இருக்கிற இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாங்க. ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் ஒரு அரை கப் கடலை மாவு போட்டுக்கலாங்க. அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இப்போ அதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கலாங்க. இதில் உங்களுக்கு விருப்பப்பட்டால் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் மிளகு தூள் தான் சேர்த்தேன். இப்போ இதை போல் நல்லா கரைச்சிட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிட்டேன். இப்போ ஜல்லிக்கரண்டியில் கொஞ்சமாக இந்த போல் ஊற்றி நம்ம கராபூந்தி பொரித்து எடுத்துடலாங்க. இது போல் முத்து முத்தாக விழுறது நல்லா வேகட்டும். நல்லா வெந்த பிறகு நல்லா செவந்த பிறகு எண்ணெய் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா மொறுமொறுன்னு இருக்கிற அளவு நம்ம இதை பொரித்து எடுத்து வச்சிடலாங்க. ஒரு கிண்ணத்தில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இதில் நான் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் மிளகு நல்லா பொடி பண்ணி இதில் போட்டுட்டேங்க. அதை நம்ம கிளறிட்டு கரண்டியில் இது போல் கலந்துட்டு அடுத்தது நம்ம ஓமப்பொடி செய்யலாங்க. அதுக்கு நான் ஒரு அதே அளவு அரை கப் கடலை மாவு எடுத்துகிட்டு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இது கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சிக்கலாங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் அதையும் போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் போல் போட்டுட்டு தேவைப்படுகிற மிளகாய்த்தூள் ப்ளெயின் மிளகாய்த்தூள் நான் இதில் அரை ஸ்பூன் போட்டேங்க. போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 3 ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக இதில் பட்டரை ஆட் பண்ணிக்கிட்டேங்க. கொஞ்சம் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். அதனால் பட்டரை கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சிட்டு கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சிக்கலாம். பிழிகிற அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சு எடுத்து வச்சிடலாங்க. நல்லா இது போல் பிழிகிற அளவுக்கு கெட்டியாக பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ முறுக்கு பிழிகிற அச்சு எடுத்துகிட்டு அது உள்ள இப்போ இடியாப்பம் பிழிகிற அச்சு அது உள்ளே போட்டுடலாங்க. தட்டு போட்டுட்டு ஓமப்பொடி பிழிவில் அந்த தட்டு போட்டுட்டு மாவு கொஞ்சம் எடுத்து காஞ்சிட்ருக்கிற எண்ணெயில் அப்படி சுற்றி பிழிஞ்சு விட்டுடலாங்க. இது நல்லா வேகட்டும். நல்லா ஒரு பக்கம் நல்லா செவந்து வெந்ததும் நம்ம திருப்பி போட்டுடலாம். 2 பக்கமும் நல்லா செவந்ததும் நம்ம எண்ணெய் வடிகட்டிடலாம். நல்லா மொறுமொறுன்னு ஆன பிறகு எண்ணெய் வடிகட்டி நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இது போல் நம்ம எல்லாம் ஓமப்பொடி பிழிஞ்சிடலாங்க. இதில் மிளகாய் தூள் சேர்க்கறதுக்கு பதில் நீங்கள் ஓமம் கூட அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது போல் எல்லா ஓமப்பொடியும் பிழிஞ்சிடலாம். இப்போ அதே எண்ணெயில் நான் ஒரு பிடி அவல் போட்டு பொரித்து எடுத்துட்டேங்க. ஒரு செகண்ட் மேலே அது பொரிய வேணாம். உடனே நம்ம அதை எண்ணெய் வடிகட்டி தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். கூடவே ஒரு 15 இல்லை 20 முந்திரி பருப்பு இது போல் உடச்சி போட்டுட்டு செவந்த பிறகு அதையும் நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வேர்க்கடலை ஒரு 1/4 கப்பு தோலோடு இருக்கிற வேர்க்கடலை அதை போட்டுட்டு நல்லா செவக்கிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாங்க. இது போல் நல்லா செவந்ததும் எண்ணெய் வடிகட்டிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ உடச்ச கடலை அதையும் நம்ம ஒரு 1/4 கப்
போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக அப்படி செவந்த பிறகு எடுத்துடலாங்க. ரொம்ப கருக விட்டுற வேண்டாம். இப்போது நல்லா கழுவி காய வச்சுருந்த கருவேப்பிலையை ஒரு கைப்பிடி எடுத்து இந்த எண்ணெயிலே போட்டுட்டு நல்லா முறுமுறுன்னு ஆற வரைக்கும் இப்படி கரண்டியில் போட்டு வறுத்துக்கலாங்க. அதையும் நல்லா வறுப்பட்டதும் எண்ணெய் வடிகட்டிட்டு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பெரிய பாத்திரம் இல்லை பேசின் அதுக்குள்ளே எடுத்துட்டு இந்த நம்ம பண்ணி வச்சுருக்கிற ஓமப்பொடி போட்டு நல்லா இப்படி நொறுக்கி எடுத்து வச்சுக்கலாங்க. கூடவே அந்த கராபூந்தி அதையும் போட்டுக்கலாம். இப்போ வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு, அவல் இதெல்லாம் போட்டுடலாங்க. கூடவே உடச்ச கடலை, வேர்க்கடலை இதையும் அதில் போட்டுடலாம். இப்போ எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலையும் நல்லா இந்த போல் கையில் நொறுக்கிடலாம். நொறுக்கிட்டு நல்லா கொஞ்சம் லைட்டாக பவுடர் பண்ணிவிட்டு இதில் போட்டுக்கலாங்க. ஒரு சின்ன கிண்ணத்தில் ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுட்டு ஒரு 1/4 ஸ்பூன் போல் ப்ளெயின் மிளகாய் தூள் போட்டுக்கலாம். ஸ்பூனில் கலந்துக்கலாங்க. உங்களுக்கு விருப்பப்பட்டால் இதுலேயும் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தேவைப்படுகிற அளவு நம்ம இதில் மேலே தூவிடலாங்க. கலந்து வச்சுருக்கிற இந்த மிக்சர் மேலே தூவிடலாம். இப்போ கரண்டியில் நல்லா கலந்துட்டு நம்ம தட்டில் எடுத்து வச்சுட்டு கொடுக்கலாங்க. இப்போ சூப்பர் டேஸ்டான மிக்சர் தயாராகிடுச்சுங்க. உங்களுக்கு எவ்வளோ இதில் ஸ்பைஸியாக தேவைப்படுகிறதோ அதுக்கேற்றபடி நீங்கள் இதில் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா சூப்பர் டேஸ்டான மிக்சர் தயாராகிடுச்சுங்க. நல்லா மொறுமொறுன்னு இருக்கிற இந்த கிறிஸ்பியான மிக்சர் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எடுத்துக்கிட்ட இந்த அளவுக்கு 300 கிராம், அதாவது 1/4 கிலோவுக்கு கொஞ்சம் கூடுதலாக மிக்சர் வந்ததுங்க, கிடச்சிது. நீங்களும் இந்த டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ், நல்ல ஸ்நாக்ஸ் ரெசிப்பியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.